அடேங்க அப்பா, என்ன பச்சை பசேர்னு இருக்கு. தல்லியா வலியா எடுத்துக்கிட்டு கண்ட்ரி ப்ரூட். டேய் வா இப்படி. சார் மீதி சேஞ்ச் எங்க மேன்? எவ்வளவு சார் கொடுத்தீங்க? 2 rupees. டிக்கெட் எவ்வளவு கொடுத்தீங்க? 185. பாஞ்சி காசெல்லாம் ஒரு சில்லன்னு கேட்க வந்துட்டேன். ஆல்பம் எடுத்துட்டு போயா. பாஞ்சி காசு இவன் அமுக பார்த்துட்டு நம்மள ஹெல்ப் பண்றான். சார் எஸ். வணக்கம் சார், என் பேர் சேகர், துபாயில இருந்து வந்திருக்கேன். அது எனக்கு தேவையில்லாத விஷயம். ஐ அம் நாட் ஸ்கூல் மாஸ்டர். மாஸ்டர், டியூஷன் மாஸ்டர். வாட் யூ வாண்ட்? அம்மன் பாளையம். See the board? அது தெரியுதுங்க. எவ்வளவு தூரம் போகணும்? ஓ சாரி, 1 kilometer. தேங்க்ஸ். Who are you meeting there? துபாயில இருக்கிற முத்துராமன், அவர் வீட்டுக்கு. Follow me. எப்ப துபாயில இருந்து வந்தீங்க? இன்னைக்கு தான் வந்தேன். ஓ, எப்ப திரும்பி போறீங்க? அங்க போய் தான் முடிவு பண்ணணும். You are correct. சார், இதான் அம்மன் பாளையமா? Shut up. அத நான் தான் சொல்லுவேன். It is அம்மன் பாளையம். முத்துராமன் வீடு? Shut up. அதையும் நான் தான் சொல்லுவேன். Is it முத்துராமன் வீடு? தேங்க்ஸ். ஹலோ, முத்துராமன் வீட்டுக்கு என்ன விஷயமா வந்திருக்கீங்க? Shut up. It's none of your business. உண்மையிலே படிச்சவனா இருப்பான் போல இருக்கே. கொஞ்சம் ஜாக்கிரதையாவே இருக்கணும். ஏங்க மங்களகரமா மகாலட்சுமி மாதிரி மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம்னு சொல்லுவாங்க. இறைவன் வரம் கொடுத்தானோ இல்லையோ, நான் கொடுத்து வச்சிருக்கேன். என் மனைவியோட முகத்தை பார்த்தா எனக்கே கையெடுத்து கும்பிடணும் போல இருக்கும். நீங்க யாருன்னு சொல்லவே இல்லையே. என் பேர் சேகர், நான் துபாயில இருந்து வந்திருக்கேன். உங்க வீட்டுக்காரர் தான் அனுப்பிச்சு வச்சாரு. உங்க அண்ணன் அனுப்பிச்சிருக்காரு. வாங்க உள்ள வாங்க, பொட்டி எடுத்துக்கோ. என்கிட்ட கொடுங்க. என் பிள்ளைகிட்ட இருந்து ஆள் வந்திருக்காம்ல. ஐயோ, ஏப்பா துபாயில இருந்தா வரேன். ஏப்பா என் பிள்ளை நல்லா இருக்கானா? என் பிள்ளை நல்லா இருக்கானப்பா? ஏப்பா நல்லா இருக்கானா? நல்லா இருக்காருமா, நல்லா இருக்காரு. நீங்களும் நல்லா இருக்கீங்களா? எங்களுக்கு என்னப்பா, என் பிள்ளை நல்லா இருக்கேன். எங்க அண்ணன் நல்லா இருக்கா? வேலை ரொம்ப கஷ்டமா? கஷ்டமாப்பா? ஐயோ, நிக்க வச்சு பேசிக்கிட்டு இருக்கேன். ஏ ஈஸ்வரி, கதவு திறந்து தண்ணி கொட்டு வா. உட்காருப்பா. இருங்க இருங்க, உட்காருப்பா, உட்காரு. நீங்க உட்காருங்கம்மா. ஏப்பா என் பிள்ளை வேலைக்கு சாப்பிடறானா? சாப்பாடுலாம் உடம்புக்கு ஒத்து போச்சா? ஏப்பா நம்ம ஊர் சாப்பாடுலாம் அங்க கிடைக்குமா? கிடைக்குமா? என்ன கிடைச்சு என்ன புண்ணியம்? அந்த படுவாய் போய் எங்களை நினைச்சுக்கிட்டு சாப்பிட கூட மாட்டானே. ஏப்பா என் பிள்ளை நல்லா இருக்காருமா. தண்ணி குடி. எங்க அண்ணன் எங்களுக்காக தான் அம்புட்டு தூரம் போய் கஷ்டப்படுது. அது நல்லா இருந்தா அதுவே எங்களுக்கு போதும். தலை பிள்ளையா பிறந்து அவன் பட்டாவதி கொஞ்சம் நெஞ்சம் இல்லப்பா. தங்கச்சி என்ன அவனுக்கு உசுறு. எங்க அப்பன் பழனி முருகன் புண்ணியம்தான் அவன் துபாய்க்கு போனது. இல்லைன்னா என் குடும்பமே செதஞ்சு சீரழிஞ்சு போயிருக்கும். அப்பனே முருகா, ஆண்டவா என் பிள்ளைய காப்பாத்துப்பா. எங்களை எல்லாம் விட்டு எங்கேயோ போய் கிடக்குறான். அவனுக்கு எந்த குறையும் இல்லாம நீதான் அவனை காப்பாத்தணும். தாலி பிரிச்சு கட்டியாச்சுங்களா? அழுகாதீங்க, இன்னும் 3 வருஷம் தான், உங்க கஷ்டம் எல்லாம் தீந்துரும். 3 வருஷம் இல்ல, 5 வருஷம் ஆனாலும் நாங்க காத்துட்டு இருப்போம். எங்க ஆசையெல்லாம் எங்க அண்ணியோட வைராகியம் ஜெயிக்கணும். ஏப்பா சேகர் தம்பி நல்லா இருக்கா? நல்லா இருக்காருமா. மா இந்தாங்க, இது உங்களுக்கு. எனக்கா? இந்தாங்க, உங்க 2 பேரும். பாத்தியா என் புள்ள எனக்கு சீலை கொடுத்து விட்டுருக்கு. நல்லா இருக்குல்ல? என்னய்யா நம்ம ஊர் சீலை மாதிரி இருக்கு? நம்ம ஊர் சேலை தான். நம்ம ஊர் சேலை மாதிரி செய்ய சொல்லி ஆர்டர் பண்ணி அந்த ஊர்ல இருந்து இந்த ஊருக்கு வாங்கிட்டு வந்தோம். ஐயோ என் புள்ள. இது பாசமலர்களுக்கு பிடிச்சிருக்கா? முதல் சம்பளத்துல முதல்ல என் தங்கச்சிங்களுக்கு தான் தங்க நகை வாங்கி கொடுக்கணும்னு இதை வாங்கி கொடுத்து அனுப்பிச்சாரு. நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்கையா. 24 கேரட் போட்டுங்க. அப்பதா அண்ணா வாங்கி கொடுத்த நல்லா இருக்கா? நல்லா இருக்காத்தா. வெளிநாட்டு தங்கம் தான். இன்னும் என்ன தெய்வானே, கவலையை விடு. கடவுளு கண்ணை திறந்துட்டான். இனிமே எங்க அண்ணன் கல்யாணத்துக்கு நகை பண்ணி போட்டா போதும்.
அது வரைக்கும் கவரிங் கருக்காம இருக்குமா? ஆத்தா பெரிய காக்கா யாரு அந்த மூத்த தங்கச்சிக்கு தானே? அடுத்த மாசம் சம்பளம் வாங்கி கண்டிப்பா அனுப்பிச்சு வைப்பாரு. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், அண்ணன் ஆசையா வாங்கி கொடுத்திருக்கனால எந்த காரணத்தை கொண்டும் கழுத்துல இருந்து கழட்டவே கூடாது. கழட்ட மாட்டோமே, கழட்டவே மாட்டோம். எங்க அண்ணன் வந்து எங்க கல்யாணத்துக்கு தங்கத்துல தாலி செயின் வாங்கி தர வரைக்கும் கழட்ட மாட்டோம். இந்த உனக்கு எங்க இது அவர் தங்கச்சிக்கு கொடுக்க சொன்னாரு. இந்த இது உங்களுக்கு, உங்களுக்காக எங்கெங்கயோ அலைஞ்சு எடுத்து கொடுத்து அனுப்பிச்சார். இந்தாங்க. ஐயோ அமுதா, இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு அடுப்பு பத்த வச்சு அரிசியை உலையில போடு. நான் போய் காய்கறி வாங்கிட்டு வந்துடுறேன். வந்தவங்களை சாப்பிட வைக்காம அனுப்பக்கூடாது. நீங்க எந்த ஊரு? உங்க குடும்பம் எல்லாம் எப்படி? நான் ஒரு அனாதை. எனக்குன்னு யாருமே இல்லை. சின்ன வயசுல இருந்து கோயம்புத்தூர்ல தான் வளர்ந்தேன். மெட்ராஸ்ல ஒரு வீட்டுக்கு என்ன சமையல் வேலைக்கு கூட்டு போனாங்க. அங்க விருந்துக்கு வந்த ஒரு துபாய் ஷேக் என் சமையல் பிடிச்சு போய் என் கூட துபாய்க்கு வரையான்னு கேட்டாரு. யாதும் ஊரே யாவரும் கேளிர்னு அவர் கூட துபாய் கிளம்பிட்டேன். 10 வருஷம் அங்கதான் இருந்தேன். அந்த ஷேக்கோட கம்பெனி தான் அண்ணன் வந்து வேலைக்கு சேர்ந்தாரு. முன்பிறவி சொந்தமா என்னவோ தெரியல, பார்த்த உடனே ஏதோ கூட பிறந்த மாதிரி ஒரு உணர்வு. பட்டுன்னு பழகிட்டேன். திடீர்னு ஒரு நாள் அந்த ஷேக் ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்டாரு. உடனே நான் தமிழ்நாட்டுக்கு அனுப்புறதா முடிவு பண்ணாங்க. தமிழ்நாடு என் நாடுன்னு தெரியும், ஆனா அங்க போய் எங்க தங்குறதுன்னு தெரியாம தவிச்சிட்டு இருந்தப்ப சேகர் தான் எங்க வீட்டுக்கு போ, எங்க அம்மா உன்னை தான் பிள்ளையா பாத்துக்குவாங்கன்னு சொன்னாரு. கவலைப்படாதீங்க, இனிமே நாங்க தான் உங்களுக்கு சொந்தக்காரங்க. இது உங்க சொந்த வீடு. நான் உங்க கூட பிறந்த தங்கச்சி. என்ன உங்க பிள்ளையா பாத்துக்குவீங்களா? நீ ஏன் ராசா கவலைப்படுற? யாருமே இல்லைன்னு நான் இருக்கேன் அவனுக்கு ஆத்தா. இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.